Hi, hello students. Welcome to Pudhuyugam Academy. So, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம TNPSC syllabus ஃபுல்லாவே வந்துட்டு தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவோட ஃபாரின் பாலிசி தான் பார்க்க போறோம், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு கைஸ், நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு யூ கேன் ஜாயின் இன் த கிளாஸஸ். ஓகேமா, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ ஃபாரின் பாலிசி, இன்னொரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிகாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ தமிழ் ஸ்லைட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஸோ வெளியுறவு கொள்கை அப்படின்றது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்கள்ல தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு ஏற்படுத்தப்படுற கொள்கை தான். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு, 1986ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லா ஃபாரின் ரிலேஷன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி தான் வந்துட்டு முடிவெடுப்பாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 ஆர்டிகல் 51 படி DPSP ஃபாரின் பாலிசியை பற்றி சொல்லியிருக்காங்க. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்துறது, நாடுகள் கிட்ட நியாயமான கௌரவமான உறவுகளை காப்பாற்றுறது, சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதிக்கிறது, சர்வதேச பிரச்சனைகள்ல நடுவர் மன்றம் மூலம் தீர்வு காணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பாலிட்டின்னு வந்துட்டு நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி தான் ஆகணும், ஆர்டிகல்ஸ்ல எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ வெளியுறவு கொள்கையில முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, முதல்ல நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு இருக்கணும், தேசிய வளமை வாய்ந்ததா இருக்கணும், அண்ட் நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும், அப்பதான் நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். உலக அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்கணும். பஞ்சீல கொள்கை, ஸோ இது வந்துட்டு ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் தான். பஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம், ஷீல்னா வந்துட்டு நற்பண்புகள்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ 5 கொள்கை, 5 பிரின்சிபிள்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் சீன பிரதமர் சூ என் லாய் இவங்க 2 பேர்கிட்ட நடந்த ஒரு 5 கொள்கைகள் தான் பஞ்சீலம் கொள்கை. 1954 ஏப்ரல் 28ல சைன் ஆச்சு. ஸோ இது என்னென்ன கோட்பாடுகள் இருக்குன்னா, நான் அண்டர்லைன் பண்றது எல்லாமே பாயிண்ட்ஸா எடுங்க. சொல்லிட்டேன்னா பஞ்சீல் சைனா. சோ ஃபர்ஸ்ட் கொள்கை, ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் வந்துட்டு இறையாண்மை பரஸ்பரம் மதிக்கணும், ஆக்கிரமிப்பின்மை கூடாது, உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது, சோ சமத்துவம் அண்ட் ஒத்துழைத்தல் இருக்கணும், அமைதியாக சேர்ந்திருத்தல் இருக்கணும். சோ இதான் இந்த பஞ்சீலன் கொள்கையோட 5 கொள்கைகள். அது எப்போ சைன் ஆச்சு, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கொள்கைகள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்துட்டு 1955 அந்த ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்கா ஆசியா மாநாட்டிலையும் வந்துட்டு கையெழுத்தான பாண்டும் கொள்கைகளையும் வந்துட்டு சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ நீங்க வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் என்ன? ஸோ நாட்டுடைய அந்த ஜியோகிராபிக்கல் பரப்பளவு அது, அண்ட் நாட்டுடைய வரலாறு, பாரம்பரியம், தத்துவம் அடிப்படையில, இயற்கை வளங்கள் அடிப்படையில, பொருளாதார வளர்ச்சியோட அவசியம், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு, அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருந்தடை, ராணுவ வலிமை, சர்வதேச சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஒரு ஃபாரின் பாலிசியை டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ 1950 1960ல வெளியுறவு கொள்கைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய வழிகாட்டுதலின் படிதான் இருந்தது. ஓகேங்களா. சோ சோவியத் சோசியலிஸ்ட்
ஒன்றியம் USSR இல்லைன்னா வந்துட்டு அமெரிக்கா ஆகியவற்றில ஏதேனும் ஒரு முகாம்ல வந்துட்டு சேருவதுதான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவசியமா. அதை வந்து அமெரிக்கா கூட சேரணும் இல்ல ரஷ்யா கூட வந்துட்டு சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 பேர் கூடவுமே சேராம ஒரு 3வது அணியா வந்துட்டு நம்ம இருந்தோம். சோ பரந்த அளவில் அணி சேராமை அப்படின்றது ராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை ராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்களில் மட்டும் சுதந்திரமாக அனைத்து நாடுகள் நட்பு ரீதியாக உறவை பராமரித்தல். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார். இந்த நான் அலைன் மூமெண்ட், அணிசேரா இயக்கம் 1961. அணிசேரா இயக்கம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா V.K. கிருஷ்ணமேனன் அவர்கள் வந்துட்டு 1953 வந்துட்டு சொல்லியிருப்பாரு ஐநா சபையில அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது. சோ அணிசேராமை அப்படின்றது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில வந்துட்டு முக்கிய அம்சமா இருக்கு. சோ இதோட நோக்கம் ராணுவ கூட்டணியில சேராம வெளிநாட்டு விவகாரங்கள்ல தேசிய சுதந்திரத்தை பராமரிக்கிறது தான். சோ நாங்க அணிசேரா இயக்கமானது ஒரு 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளுடைய பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களை கொண்டிருக்கு. சோ நம்ம அணிசேரா இயக்கத்துலதான் இருக்கு. சோ அணிசேரா இயக்கத்துடைய தலைவர்கள் வந்துட்டு இந்தியாவோட ஜவஹர்லால் நேரு, யுனெஸ்கோட டிட்டோ, எகிப்து நாசர், அப்புறம் வந்துட்டு இந்தோனேஷியாவோட சுகர்னா, கானாவுடைய குவாமா நிக்ரூமா. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அணிசேரா மூவ்மெண்ட். சோ யாரெல்லாம்னு கேட்பாங்க. சோ போர்க்காலத்துல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை. சோ இந்தியா வந்து அணிசேரா இயக்கத்துல இருந்த போதும் சோவியத் யூனியன் கூடவும் 1971 இந்தியா சோவியத் ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்தாகப்பட்டுச்சு. ஓகேங்களா. அண்ட் சைனா கூட 1964 லாப்னார் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அணுசோதனைக்கு பதிலடியா இந்தியா தன்னுடைய முதல் பூமிக்கெடிலான அணுசோதனை திட்டத்தை வந்துட்டு 1974 பொக்ரான்ல நடத்திருக்கு. இதெல்லாம் எப்போன்னு பாத்துக்கோங்க. சோ செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தீவிர வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான ஒரு பொருளாதார நிலைகள் கொண்ட நாடா இருந்தது. சோ அதுல நம்ம மீட்டு வர வேண்டிய அவசியம் வந்துட்டு நமக்கு இருந்தது. ஓகேங்களா. So next, new development in 1990s. புதிய மாற்றங்கள் 1990 and 20ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு பொருளாதார கொள்கை அப்படின்றது உருவாச்சுமா. ஓகேங்களா. சோ இந்தியா உலக பொருளாதார மன்றத்தோட, அதாவது GATTன்னு சொல்லுவாங்க, குளோபல் எக்கனாமிக் ஃபாரம், அதுல ஒரு ஒப்பந்தத்தை வந்துட்டு சேர்த்திருப்போம். சோ பலதரப்பு ஒப்பந்தங்கள் இருக்கும். சோ இந்தியாவோட அணு ஆயுத சோதனைகள் இதெல்லாம். சோ சைனாவோட நட்புறவு அப்படின்ற ஒரு கொள்கை வந்துச்சு 1992. சோ பொக்ரான் ராஜஸ்தான்ல 2வது அணு சோதனை 1998 நடைபெற்றுச்சு. இஸ்ரேல் கிட்ட இருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்யறதுக்கான உறவு, அரபு நாடுகள் மற்றும் ஈரான் கிட்ட எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு, அமெரிக்கா அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துல ஈரானுக்கு எதிராக இந்தியாவுடைய வாக்களிப்பு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆச்சு. இப்ப 21st செஞ்சுரியில என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். சோ 21st செஞ்சுரியில உள் முதலீட்டை அதிகரிக்கணும், தொழில்நுட்பங்களை வளர்ச்சி பெற செய்யணும் அப்படின்ட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. சோ இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சர்வதேச கொள்கைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த G20, IPSA, பிரிக்ஸ் போன்ற உலக குழுக்கள்ல இணைந்திருக்காங்க. அண்ட் இந்திய ராணுவ நவீனமயமாகுதல், கடல்சார் பாதுகாப்பு, அணுசக்தி கொள்கைகள்லாம் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணிருக்கோம். சோ உலக அளவுல முடிவெடுக்கும் மற்றும் நிர்வாகத்துல ஒரு முக்கிய குரலா இந்தியா வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கு. அண்ட் மிகப்பெரிய சக்தியாவும் வந்துட்டு பொருளாதார சவால்களை எதிர்த்தும் வந்துட்டு நம்ம நின்றுருக்கோம்.
இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கருத்துக்கள் என்ன? தேசிய நலனை பாதுகாக்கணும், உலக அமைதி பெறணும், ஆயுத குறைப்பு, பிற நாடுகள் கிட்ட நல்லுறவை வளர்க்கணும், அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்க்கணும், அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை செயல்பாடு இருக்கணும், சர்வதேச விவாதங்கள்ல சமத்துவம் இருக்கணும். படை வலிமை குறைப்பு கொள்கை. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயுத பெருக்க தடை வந்துட்டு இந்தியாவுடைய அணு கொள்கைக்கு இருந்துச்சு. ஸோ ஐநாவுடைய படை வலிமை குறைப்பு திட்டங்கள் இந்தியா வந்துட்டு ஆதரவளிச்சது. 1974, 1998ல அணு சோதனைகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பயன்படுத்துறதுல, அதுக்கப்புறம் குறைந்தபட்ச நண்பகமா தற்சார்பு நிலைக்காக நம்ம பயன்படுத்தலாம்னு நினைச்சோம். அணு ஆயுதங்களை போர்த்தளத்துக்கு பயன்படுத்துறது இல்லை அப்படின்றதோட அணு ஆயுதம் மற்றும் எந்த ஒரு நாடுக்கு எதிராகவும் வந்துட்டு பயன்படுத்த மாட்டோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. சார்க்கோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. சோ தெற்காசியில இருக்க 8 நாடுகள், ஓகேங்களா? சோ அதான் வந்துட்டு சார்க் கூட்டமைப்புல வந்துட்டு இருக்கும். சோ பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது அண்ட் கூட்டுறவு, சமூக பண்பாடு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேன்மை அடைகிறதுக்காக தான் வந்துட்டு சார்க் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. சோ சார்க் நாடுகள் கேட்பாங்க क्वेश्चनல. சோ சார்க் நாடுகள் அப்படின்றது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் தற்காலிக சூழல் மாற்றம் தொடர்ச்சி. ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை. சோ இந்தியா வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸோட கொள்கைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே வரவேற்பாங்க. சோ இந்திய பெருங்கடல்ல இருக்கிற மாலத்தீவு அந்த மாதிரி உள்ளிட்ட நாடுகளுடைய முன்னுரிமையை இந்தியா அழிச்சுட்டு தான் வராங்க. இந்தியா வந்துட்டு அது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு தான் வராங்க. சோ தேவைப்படும் பயிற்சிகள், வளம், ஆதாரங்கள், கருவிகள், சோ இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அரசு தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல். உள்நாட்டு வளர்ச்சி அண்ட் மேம்பாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பும் வந்துட்டு நமக்கு வேணும். சோ அதுக்கான வெளியுறவுத்துறை கொள்கைகள், மூலதனம் பெருக்கல், அப்புறம் தொழில்நுட்ப உதவி, சோ இதுக்காக எல்லாம் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கிழக்கே நோக்கு என்பதுல இருந்து கிழக்கு செயல்பாடு அப்படின்ற கொள்கை. சோ வடகிழக்கு இந்தியால இருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவிற்கும் தென்கிழக்கு நாடுகளோட கூட்டமைப்பு, ஏசியன் அப்படின்ற கூட்டமைப்பு இருக்கு. நம்ம மியான்மர் வந்துட்டு அதுக்கு பாலமா இருக்கு. சோ வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு, வணிகம், பாதுகாப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய pillars, 3 big elements in our eastern policy. Next, பொருளாதார வளர்ச்சி. So of course பொருளாதார வளர்ச்சி, சந்தை, மூலதனம், தொழில்நுட்பம், சோ இது எல்லாத்துக்குமே வந்து நியாயமான ஒரு உலகளாவிய நிர்வாகம் அப்படின்றது வேணும். சோ அப்பதான் அது வளர்ச்சிக்கு உகந்ததா இருக்கும்னு நாம நம்புறோம். சோ பிரிக்ஸா இருக்கட்டும், G20 இருக்கட்டும், சோ இந்தியா எல்லாத்துலயுமே லீடிங்ல தான் இருக்காங்க. சோ உள்நாட்டு கொள்கைக்கும் வெளிநாட்டு கொள்கை, வெளியுறவு கொள்கைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோ டொமஸ்டிக்னா அதாவது ஒரு நாடு அந்த நாட்டிற்குள்ளேயே அந்த விவகாரங்கள் தான் வந்துட்டு டொமஸ்டிக் பாலிசி. வெளியுறவுனா பிற நாடுகளோட நம்ம கலந்து பாலிசிஸ் மேக் பண்றது. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உள் விவகாரங்கள், சமூக நலம், சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், இதெல்லாம் வந்துட்டு வரும். ஃபாரின் பாலிசி அப்படின்றது வந்துட்டு வணிகம், தடுப்பு நடவடிக்கை, பாதுகாப்பு, உளவுத்துறை, சோ இந்த மாதிரி வேர்ல்ட் ரிலேட்டடா வர்றதுதான் வந்துட்டு ஃபாரின் பாலிசி. முடிச்சாச்சா? So India and foreign policies
ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க கைஸ். பன்ஷீலன் கொள்கை அது எப்போ வந்துச்சு, யாரால வந்துச்சு, டேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த 5 பாலிசிஸ் பார்த்துக்கணும். அனிசேரா மூவ்மெண்ட் எப்போ யாரால ஸ்டார்ட் ஆச்சு, பிரிக்ஸ் நாடுனா என்ன, கேட்டோட அப்ரிவேஷன் என்ன, எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஒப்பந்தங்கள் போட்டாங்க, சார்க் ஒப்பந்தம்னா என்ன, சார்க் நாடுகள்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? ஓகே, இப்போ புக் பேக் ஆன்சர்ஸ் போலாமா? நீங்க ஒரு 30 seconds டைம் எடுத்துட்டு கூட சொல்லுங்க. So, which minister plays a vital role in foreign policy of our country? சொல்லுங்கம்மா. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். பன்ஷீல் ட்ரீட்டி வந்துட்டு யாருக்கும் நடுவுல சைன் ஆச்சு, எந்த கண்ட்ரீஸ்? So, India and China. Foreign policy பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுமா? Article 51. So, apartheid அப்படினா என்ன?
Policy of racial discrimination. India-China Agreement 1954 is related. Five principles of coexistence, which is not related to our foreign policy. Fallenism. இதுல வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டா இல்ல நாம்ல இல்லாத கண்ட்ரி எதுமா? Pakistan. Next, odd one out: social welfare, health, diplomacy, domestic affairs. Diplomacy தான் odd. Non-aligned என்னது? அணிசேரா அப்படின்றது எதுவுமே இல்லை. நான் மிலிட்ரி இஷ்யூஸ்லாம் என்ன? இது எல்லாமே நான் மிலிட்ரி இஷ்யூஸ் தான். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை பொக்ரான்ல நடத்தினாங்க. ஃபாரின் பாலிசி ஆக்சஸ் அண்ட் மீன்ஸ் டு ஜென்ரேட் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் டெக்னாலஜிக்கு தான். ஸோ இது டிப்ளமேசி. அணிசேரா கொள்கை நான் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. Traditional and national ethos to practice. Disarmament. அதாவது டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா எப்படி சொல்றது, ஆயுதங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணணும்ன்ற விஷயம். நெக்ஸ்ட், so arrange the following in correct order. Okay, Panchsheel nuclear test, 20-year treaty, first nuclear test of India. So கண்டுபிடிச்சாச்சா? So it will be option 1, 3, 4. Which of the following is not about NAM? Non-alignment. அணிசேரா கொள்கை வி.கே. கிருஷ்ணமேனன் சொன்னது. NAM பத்தி தான், maintain national independence of foreign affairs by joining military offense. இது கிடையாதுமா. 120 members. Okay. Second statement நாம பத்தினது கிடையாது. True or false? During Cold War, India tried to form a third bloc. அந்த மூன்றாவது அணி தான் அணிசேரா கொள்கை. True. Ministry of Home Affairs வந்துட்டு control of foreign, external affairs, வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான். இது false.
ஹோம் அஃபேர்ஸ்ல நியூக்ளியர் டெஸ்ட் பொக்ரான்ல வந்துட்டு அண்டர் சர்வே ஃபார் நியூக்ளியர் எஸ் இது ட்ரூ. India aligned with Soviet Union Treaty 1971 Indo-China War. A correct, R வந்துட்டு தப்பு. India has 4 formal diplomatic relations with most of the nations. India is the world's second most populous country. Yes, correct. Avoidance of military blocks after political freedom because India had to redeem from poverty, illiteracy, இது எல்லாத்துல இருந்தும் மீண்டு வரணும் தான் நம்ம. மேட்சா இந்தியன் ஓஷன் மால்தீவ்ஸ், ஏஷியன் வந்துட்டு இது மியான்மர், பன்ஷீல் வந்துட்டு 1954, கான்ஃபரன்ஸ் வந்துட்டு 55, வேர்ல்ட் பீஸ் தான் ஃபாரின் பாலிசி. ஓகே, தேங்க்ஸ் a lot for watching. நெக்ஸ்ட் கிளாஸ்ல